பிரச்சனை ரொம்ப முத்தி போச்சுன்னா அமுச்சு விட்ருவாங்க வெளில. நேராக போய் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் தங்கிட்டு வழக்கமாக முன்னாடி தானே கொச்சினை வீட்டு விட்டு போவோம். நான் உங்களுக்கு வேறு வழியில் அமுச்சு விட்டாங்கன்னா நான் போயிடுவேன். சீரியஸாங்க அது மாதிரி போயிருக்கிறேன். நான் திருப்பி வயல் காலில் சேர்த்துப்பேன் உள்ள. தீபக் நீ தான் இப்போ கண்டென்ட்டுக்காக குடும்ப மனத்தை வாங்குற, கொஞ்ச நேரம் வாய முடியும். பட் அட் எனி பாயிண்ட் இது கண்டிப்பாக நடந்துருக்கு. எல்லாருமே ஒரு டைம்ல வி ஃபீல் லைக் ஓகே இது செட் ஆகாதுங்க, லெட்ஸ் டேக் அ பிரேக் ஒரு பேசாமல் இருந்திருப்போம். அந்த மாதிரி மொமெண்ட்ஸ்லாம் உங்களுக்குள்ள நடந்திருக்கா? எனக்கெல்லாம் வாரம் நாமினேட் பண்ணுறாங்க. நடக்குமே எங்களுக்குள்ள. என்னன்னா வாரம் என்ன நாமினேட் பண்ணுவாங்க. நாமினேட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து வீக்கெண்ட் ஆச்சுன்னா வீக்கெண்ட் எபிசோடு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வருவாங்க. வெங்கட், நிஷா, சஞ்சீவ் யாராவது வருவாங்க. வந்துட்டு பேசி பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா யூஆர் சேவ்ட் அப்படின்ட்டுருவாங்க. இல்லை பிரச்சனை ரொம்ப முத்தி போச்சுன்னா யார் எலிமினேட்டுன்னு அமுச்சு விட்ருவாங்க. கார்டு எடுத்து காட்டிடுவா அப்படின்ட்டுருவா. இந்த ஃபோட்டோ எடுத்து காட்டிடுவா. காட்டுன்னு அமுச்சு விட்ருவாங்க வெளில. நேராக போய் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் தங்கிட்டு வழக்கமாக முன்னாடி தானே கொச்சினை வீட்டு விட்டு போவோம். நான் உங்களுக்கு வேறு வழியில் அமுச்சு விட்டாங்கன்னா நான் போயிடுவேன். சீரியஸாங்க அது மாதிரி போயிருக்கிறேன். நான் போனோடனே அப்புறமா திருப்பி வயல் காலில் திருப்பி சேர்த்துப்பாங்க. சும்மா டோன்ட் சே சீரியஸ்லி. சீரியஸாங்க நான் பொய்யா சொல்கிறேன். திருப்பி வயல் காலில் சேர்த்துப்பாங்க உள்ள. தீபக் நீ தான் இப்போ கண்டென்ட்டுக்காக குடும்ப மனத்தை வாங்குற, கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு. சும்மா சொன்னாங்க பிக் பாஸ் போயிட்டதுனால சொல்றேன். புரியுது. ஆனா நான் சீரியஸா தான் அந்த கேள்வியை கேட்டேன். அந்த மாதிரி மொமெண்ட் நடந்திருக்கா நிஜமா? சண்டைகள் இல்லாத குடும்பமே இல்லப்பா. நான் என்ன சொல்வேன்னா, இப்போ யாராவது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்களா, இப்போ சஞ்சீவனா வெங்கட் இவங்கெல்லாம் கூப்பிடுவாங்களா, நான் என்ன சொல்வேன்னா, நீங்க அவனை பத்தி கூட்டிட்டு போறது இல்லை, கூட்டிட்டு போனா அவனை உங்க கூடயே வச்சுக்கோங்க, திருப்பி வீட்டுக்கு அனுப்பாதீங்கன்றவேன். அப்போ அங்கே போய் எல்லாம் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நைட் 2 மணிக்கு ஃபோன் பண்ணேன்னாவும் நீ எங்கே போனியோ அவங்க வீட்லேயே படுத்து தூங்கு, நான் கதவை திறக்க மாட்டேன்ருவேன். அப்புறம் வயல் காலில் சேர்த்துப்பாங்க. சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுப்பேன் வீட்டுக்குள்ள. டோர் திறந்து நான் அது கூட என்ன தெரியுமா பண்ணுவான், கரெக்டாக நான் ஆஃபீஸ் போகிற நேரமாக பார்த்து வீட்டுக்கு வந்துடுவான். நான் ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வரப்போ 17 வருஷம் உங்களோட அழகான இல்ல புரியுது. சரி, அவங்க அவ்வளவு அழகா சொல்லிட்டேன். நீங்க சொல்லுங்க, வாட் இஸ் மேரேஜ் டு யூ? விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கணும். இதுதான் வந்து எந்த ஒரு மேரேஜுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்னைக்கு வந்து விட்டு கொடுக்காம அடம் பிடிக்கிறோமோ அன்றைக்கி வந்து எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும்ன்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ விட்டு கொடுத்து ஐ ட்ரை டு கோ. அடிக்கடி அந்த ரொமான்டிக்காக அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பா. ஹலோ என்ன அங்கே ஒரு பார்வை வேற. இல்ல தீபக் கொடுக்கல போல. ஆமாம், இப்போ இதுதான் நான் கொடுத்துட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்டு இருந்தீங்க, ஏன் இப்போ ஏன் கம்மியாச்சு? அதாம்மா என்ன தாண்டி அவங்க வளர்ந்துட்டாங்கம்மா. அவங்க சர்ப்ரைஸ் பண்ண போனா நான் வந்து அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். டிபிக்கல் மென் ஆட்டிட்யூட். இந்த ஃபிகர் தானே வீட்ல தானே இருக்க போகுது, எதுக்கு எஃபோர்ட் போடணும்? டிபிக்கல் மென்ஸ் ஆட்டிட்யூட். நம்மளா பண்ணா ஸ்பெஷலா இருக்கும். அப்படிலாம் இல்ல. ஏன் ஸ்டார்டிங்ல கொடுத்தோ நீ ஏன் இப்ப கொடுக்கல? எங்களுக்கு பதில் தெரியணும். லவ் இஸ் ஆல்வேஸ். அதான் சொல்றல, இவங்க வந்து நம்ம பண்றதை விட தாண்டி அவங்க பண்ணனால இப்போ எனக்கு எதை பண்றதே தெரியாத அளவுக்கு நான் முழிக்கிறேன். ஐ அம் ஹெல்ப்லெஸ். புல்ஷிட். கன்வின்ஸ்டா? சும்மா சோம்பேறித்தனம். சரி, கடைசியா அவர் பண்ண சர்ப்ரைஸ் மொமெண்ட் என்ன? வாட் வாஸ் சம்திங் ஸ்பெஷல் தீபக் கிட்ட இருந்து? இந்த இயர் பர்த்டேக்கு மொக்கையா ஒரு பொக்கே வாங்கி கொடுத்தான். அதுவும் என் முன்னாடியே ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணான். இல்லங்க, அது வந்து நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஒரு ஏஜ்ன்ற மாதிரி அவ்வளோ ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு அதில் வந்து சாக்லேட்ஸ் அது இதெல்லாம் அழகாக டிசைன் பண்ணி எல்லாத்தையும் போட்டு அழகாக எடுத்து வந்து வீட்டில் வர வச்சா மொக்கன்ட்டு. அப்படியே மை பர்த்டே இஸ் ஆன் ஆகஸ்ட். செப்டம்பர் அவன் பர்த்டே. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு கேளுங்க. என்ன பண்ணாங்க? பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ணி மறந்துட்டேன்னு மாத்திரம் சொல்லேன். இவன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாரையும் சர்ப்ரைஸ் பார்ட்டி கூட்டிட்டு போயிட்டு அங்க ஓஎம்ஆர்ல அந்த என்ன இடம் மக்காவை கூட்டிட்டு போயிட்டு ஃபுல் பார்ட்டி. அதே இடத்துல தான் வந்து இவங்க நான் சர்ப்ரைஸ். யாரு நாங்க 3 மாத்திரம் ஓரமா போய் உட்கார்ந்து ஒரு டேபிள்ல சாப்பிட்டோம். அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவனா வந்து கௌஷிக் வெங்கட் எல்லாம் பண்ணி அன்னைக்கு நைட் இது பண்ணி எல்லாம் பண்ணாங்க.